நம்முடைய சத்துரு மனிதன் அல்ல, நம்முடைய சத்துரு பக்கத்து வீட்டுக்காரர்கள் அல்ல, நம்முடைய சத்துரு ஸ்தோத்திரம் நமக்கு தெரிந்தவர்கள் அல்ல, நம்முடைய அண்ணன் அல்ல, தம்பி அல்ல, சகோதரன் அல்ல, சகோதரி அல்ல, தாய் அல்ல, தகப்பன் அல்ல, இந்த உலகத்தில் பார்க்கிற எந்த மனுஷர்களும் அல்ல நமக்கு சத்துரு. அல்லேலூயா. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தேவனுக்கு சத்துருவாய் நியமிக்கப்பட்டிருக்கிற, தேவனுக்கு சத்துருவாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற எந்த மனுஷனும் பார்க்க முடியாத, யுத்தம் செய்ய முடியாத ஒரு பிசாசானவன் எப்படியாகிலும் தேவனுடைய சித்தத்தை கெடுக்கும்படிக்கு, தேவனுடைய பிள்ளைகளை சீர்குலைக்கும்படிக்கு, தேவனுடைய பிள்ளைகளை அழிக்கும்படிக்கு, தேவனுடைய பிள்ளைகளை வழிமாறச் செய்யும்படிக்கு, தேவனுடைய பிள்ளைகளை குற்றுயிராக்கும்படிக்கு, தேவனுடைய பிள்ளைகளை அவமானமாக்கும்படிக்கு, தேவனுடைய பிள்ளைகளை தனிமைப்படுத்தும்படிக்கு, தேவனுடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம் அவருடைய விசுவாச வாழ்க்கையை விட்டு பிளந்து போக செய்யத்தக்கதாக, பிரிந்து போக செய்யத்தக்கதாக, விசுவாச வாழ்க்கையிலிருந்து குலங்கி போகத்தக்கதாக, சிதைந்து போகத்தக்கதாக இந்த உலகத்தில் பிசாசு கிரியை செய்து கொண்டிருக்கிறார்.